அது சரக்கு அடிக்கிற கட்சி சொல்லுவாங்க. நாங்க என்ன சரக்கு அடிச்சு இப்ப தெளிவா தானே பேசுறேன். காரு சந்திலையும் காரு பொந்துலையும் பஸ் பின்னாடியும் மரத்துக்கு நிழல்லையும் யாருன்னா இங்க உட்காந்துறாங்களா பாருங்க. ஏதாவது ஒரு குவார்டர் பாட்டில் பாத்தீங்களா? கிடையாது எங்க இதுல. துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். துண்டுக்கு மரியாதை கொடுப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஏன் இத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, டிவிகே கட்சிக்காரங்களே துண்டுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்கடா. அது எங்க வைக்கணும்? கொடிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏன்னா அதெல்லாம் முக்கியம்டா. மர கலந்து போய் விஜய் கத்துன அந்த ஒரு செகண்ட் வீடியோ இருக்கு, நீங்க அதை பாருங்க. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? இப்ப மர கலந்து போச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? மனசாட்சியோட சொல்லணும். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்தில் கரூர் சம்பவத்திற்கு விஜயின் மீது பழியை போட்டார்? சம்பவம் நடந்த அதே வேலுச்சாமிபுரத்தில் 25/9/2025 அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது. 12,000 முதல் 15,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் 137 காவலர்களும் 30 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது. இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது. இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது. என்ன சொன்னாரு? ரொம்ப தெளிவா சொன்னாரு. இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன் சொந்த தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். இதை அரசியலாக்காதீர்கள் என்று முதலில் சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது. ஜெயலலிதா அம்மையாரா இருந்திருக்கணும்டா. அந்த அம்மா தான் உங்களுக்கு லாய். இளம் பேச்சாளர்களை நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அந்த இளம் பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மணிக்கணக்கில் அட உம்மால